A new language is a new vision of life, a new version of life. ஒரு புதிய மொழின்றது நம்மளுடைய வாழ்க்கையோட கண்ணோட்டத்தையே மாற்றும், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை கூட மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த விதத்தில் இந்த வீடியோவில் ஆங்கிலம் கற்றுக்க போகிறோம். அழகாய் ஆங்கிலம் பேச 25 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். அதை மகிழ்ச்சியாக கற்றுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ உட்காந்து நம்ம டெஸ்கில் எழுதிட்டு இருக்கும்போது சில பேர் ஆட்டுவாங்க டெஸ்க்கு. அப்படி ஆட்டும்போது நம்மளால் ஒழுங்காக எழுத முடியாது இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம் டெஸ்க்கை ஆட்டாதன்னு சொல்லுவோம். டெஸ்க்கை ஆட்டாத, அதை இங்கிலீஷில் டோன்ட் வாபிள் த டெஸ்க், டோன்ட் வாபிள் த டெஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ வில் நெவர் டாக் டு யூ ஹியர் ஆஃப்டர், ஐ வில் நெவர் டாக் டு யூ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இனிமேல் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ நெவர் மெட் ஹிம் ஆஃப்டர்வர்ட்ஸ், ஐ நெவர் மெட் ஹிம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் அவகிட்ட பேசலை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் எட், ஐ ஹேவன்ட் ஸ்போக்கன் டு ஹர் எட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர் நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்லும் போது அவங்க நம்மள்ட்ட புதுசாக ஒரு செய்தியை சொல்கிறதா நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் we have already heard the news, we have already heard the news அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ எம் ஹேவிங் மை லஞ்ச் ஜஸ்ட் நவ், ஐ எம் ஹேவிங் மை லஞ்ச் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை பண்ணு. அதை இங்கிலீஷில் டூ வாட் யூ திங்க் இஸ் பெஸ்ட், டூ வாட் யூ திங்க் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குக்கோ அல்லது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கோ நம்ம போகும்போது குழந்தைகள்லாம் போயிட்டு அங்கே உள்ள பூக்களை வந்து தொடுவாங்க இல்லையா? அப்போ நம்ம அவங்கள்ட்ட பூக்களை பறிக்காதுன்னு சொல்லுவோம். அது வந்து டோன்ட் பிளக் த ஃப்ளவர்ஸ், டோன்ட் பிக் த ஃப்ளவர்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ நம்ம இப்படியும் சொல்லலாம், லெட் த ஃப்ளவர்ஸ் அலோன், லெட் த ஃப்ளவர்ஸ் அலோன் அப்படியும் சொல்லலாம். அதுக்கு மீனிங் லீவ் த ஃப்ளவர்ஸ் அன்டிஸ்டர்ப்ட், லீவ் த ஃப்ளவர்ஸ் அன்டிஸ்டர்ப்ட் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சவரை அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் he is a good man to the best of my knowledge, he is a good man to the best of my knowledge அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா as far as I know he is a good man, as far as I know he is a good man அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல to the best of my knowledge அப்படின்னாலும் as far as I know அப்படின்னாலும் எனக்கு தெரிந்தவரை அப்படின்னு அர்த்தம். முந்தா நேத்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். முந்தா நேத்து நான் அவரை பார்த்தேன். அதை இங்கிலீஷில் ஐ saw him the day before yesterday, I saw him the day before yesterday அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல முந்தா நேத்து அதாவது நேற்றைய முன்தினம் அப்படின்றத இங்கிலீஷில் the day before yesterday அப்படின்னு சொல்லலாம். நாளன்னைக்கு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் I'll see you the day after tomorrow, I'll see you the day after tomorrow அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாளன்னைக்கு அதாவது நாளை மறுநாள் அப்படின்றத இங்கிலீஷில் the day after tomorrow அப்படின்னு சொல்லலாம். என் சந்தேகங்களை கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் could you resolve my doubts, could you resolve my doubts அப்படின்னு கேட்கலாம். உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது. அதை இங்கிலீஷில் your hard work has paid off, your hard work has paid off அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே கத்திட்டு இருக்கிறேன், அவன் எப்படி கூலாக உட்காந்துருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் ஐ ஹவ் பின் ஷவுட்டிங் ஹியர் பட் see how coolly he is sitting, I have been shouting here but see how coolly he is sitting அப்படின்னு சொல்லலாம். நான் சாப்பிட்டதுலேயே இதுதான் பெஸ்ட் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் this is the best meal I have ever had, this is the best meal I have ever had அப்படின்னு சொல்லலாம். நம்ம விருந்தாடிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது நமக்கு காசு கொடுப்பாங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் வச்சுக்கோன்னு சொல்லி பிடிவாதமாக நம்ம கையில் வச்சு அழுத்திட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா,
நான் வேணான்னு தான் சொன்னேன், அவர் தான் என் கையில் காசு வச்சு திணிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I refuse to accept the money, but he thrust it into my hand. I refuse to accept the money, but he thrust it into my hand அப்படின்னு சொல்லலாம். நம்ம லஞ்ச் டைமில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்போம், அல்லது நம்ம லஞ்ச் டைமில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம். அது இங்கிலீஷில் could we meet at lunch time? could we meet at lunch time அப்படின்னு கேட்கலாம். சில சொல்ல வர்றதை நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லும்போது அல்லது கொஞ்சம் மழுப்பும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா நேரடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் if you want to say something, say it directly. if you want to say something, say it directly அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர் நம்மக்கிட்ட ரொம்ப அளவுக்கு மீறி எதிர்பார்க்கும் போது, அது பணமாக இருக்கலாம், அல்லது உதவியாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய திறமைகளாக கூட இருக்கலாம். ஸோ அவர் வந்து என்கிட்டேருந்து அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாரு அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he asks too much of me. he asks too much of me அப்படின்னு சொல்லலாம். என்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்றத இங்கிலீஷில் don't ask too much of me. don't ask too much of me அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபரை நம்ம இன்டரப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் உங்களை குறுக்கிட விரும்பலை, ஆனால் இது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் ஐ ஹேட் டு இன்டரப்ட் யூ பட் இட்ஸ் அர்ஜென்ட். ஐ ஹேட் டு இன்டரப்ட் யூ பட் இட்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை, ஆனால் இது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் ஐ ஹேட் டு டிஸ்டர்ப் யூ பட் இட்ஸ் அர்ஜென்ட். ஐ ஹேட் டு டிஸ்டர்ப் யூ பட் இட்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஏதாவது கேட்கும்போது அவங்க தலையாட்டி பதில் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், தலையாட்டாத, வாயை திறந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் டோன்ட் ஷேக் யுவர் ஹெட், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆன்சர். டோன்ட் ஷேக் யுவர் ஹெட், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் நாட் யுவர் ஹெட், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆன்சர். டோன்ட் நாட் யுவர் ஹெட், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஷேக்கிங் ஹெட் அப்படின்னா இப்படி ஆட்டுறது, பக்கவாட்டில் ஆட்டுறது. நாடிங் ஹெட்னா இப்படி ஆட்டுறது. அவன் அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படியே அவங்க அப்பா போலயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் he looks just like his father. he looks just like his father அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா he looks exactly like his father. he looks exactly like his father அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறு விதமாகவும் சொல்ல, நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். he resembles his father அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர் உரை நிகழ்த்தும் போது சில சமயங்களில் அந்த கன்க்ளூஷன், ப்ராப்பர் கன்க்ளூஷன்லாம் கொடுக்காம அல்லது கிராஜுவல் கன்க்ளூஷன்லாம் கொடுக்காம அப்படியே டக்குன்னு பேசி முடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ நம்ம சொல்லணும் இல்லையா, அவர் தன் உரையை சட்டென்று முடித்தார் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் she ended her speech abruptly. she ended her speech abruptly அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த வீடியோவை நம்ம அப்ரப்டாக முடிக்க போகிறோமோ அப்படி.